சிஜிஎல் 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க நான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய 4 இம்பார்ட்டன்டான ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸை மறக்காம படிச்சுட்டு போய்க்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த 4 டாபிக்குமான பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல நான் அப்லோட் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சில இருக்கக்கூடிய ஜெனரல் அவேர்னஸ் நம்ம 3 பார்ட்டா டிவைட் பண்ணலாம். அதுல ரெண்டாவது பார்ட்டா இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஜிகேனா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மாறாத விஷயம். ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா அது கடைசி வரைக்கும் மாறாது. அது எல்லாத்தையும் தான் நம்ம ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாரு, ஒரு ஸ்டேட்டுக்கு அதோட கேபிட்டல் எது, ஒரு ஸ்டேட்ல என்னென்ன பயோஸ்பியர்ஸ் இருக்கு, டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கு, டேம்ஸ் இருக்கு, ரிவர்ஸ் இருக்கு, வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் என்னென்ன இருக்கு, அதே மாதிரி சென்சஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. பொதுவா ஸ்டாட்டிக் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 to 25 இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் இருக்கு எக்ஸாம் ஏரியால. சோ அது என்னென்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ இது எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா 20 to 25 இம்பார்ட்டன்டான ஸ்டாட்டிக் ஜிகே பாயிண்ட்ஸ் எக்ஸாம் ஏரியாவை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ நமக்கு எக்ஸாம் ரொம்ப கிட்டத்தட்ட இருக்கிறதுனால நான் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் மட்டும் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 டாபிக் இருக்கு. இந்த 4 டாபிக் நான் எப்படி சூஸ் பண்ணிருக்கேன்னா, லாஸ்ட் இயர் எடுக்கேட்டிவ் பேட்டர்ன்ல இந்த 4 டாபிக்ஸ் வந்து ரிப்பீட்டடா क्वेश्चंस கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. சோ அது என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ், ரெண்டாவது புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ், மூணாவது ஃபோக் அண்ட் கிளாசிக்கல் டான்சர்ஸ், நாலாவது ரிப்போர்ட் அண்ட் இண்டெக்ஸஸ். சோ இது 4 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 டாபிக்குமான பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல நான் அப்லோட் பண்ணிருக்கேன். சோ நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணி நல்லா படிச்சுக்கலாம். சரி, ஓகே ப்ரோ, எனக்கு வந்து இப்போ டைம் இருக்கு, நான் வந்து அந்த 25 டாபிக்ஸுமே நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஏதாச்சும் புக் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணலாம். ஸோ நான் ஃபாலோ பண்ணக்கூடிய புக் தான் நியான் கிளாஸஸ் உடைய காட்ஃபாதர் புக் ஸ்டாட்டிக் ஜிகே. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு டாபிக்குமே அவ்வளவு டீடைல்டா நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நான் இதுல இருந்து தான் நோட்ஸ் எடுத்து படிக்கிறேன். ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஒரு புக் தான் ரெஃபர் பண்ணுவேன், மற்ற எந்த புக்கையும் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். தாராளமா இந்த புக்ஸை நீங்க வாங்கி ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் ஜிகேக்கு இந்த ஒரு புக்கே போதும். ஸோ அடுத்த வீடியோல கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எப்படி படிக்கலாம், எஸ்எஸ்சிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பத்தி டீடைல்டா நான் சொல்றேன். வெயிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.